அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 4ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி அட்வைஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு டூரிசம் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. 275 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 30 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 20% வந்திருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை தான் இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மான்பா ஃபைனான்ஸ் லிமிடெட் 147 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 9 கோடியே 75 லட்சம் ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 37%, நெட் ப்ராஃபிட் 88% வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை ஈரோனியரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்டெக் லிமிடெட் 135 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 6 கோடியே 73 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 33% வந்திருக்கு ஈரோனியரில். நான் சொல்கிறது எல்லாமே ஈரோனியர். ரைட் சைடில் குவார்டர் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ்கார்ட் குபுட்டோ லிமிடெட் 3394 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 1397 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 3% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 362% வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் தான். அதர் இன்கம்லேயே 1260 கோடி வந்திருக்கு. ஸோ அதை தவிர்த்து பார்த்தோம்னா ரிசல்ட்டு பெருசாக இருக்காது. ஸோ நம்ம நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டு. சுந்தரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் 4459 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 475 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் 9% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. ஆஜாத் இன்ஜினியரிங் லிமிடெட் 1500 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 30 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 37%, நெட் ப்ராஃபிட் 75% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு ஈரோனியரில். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட் 278 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 851 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 9% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் தான். பட்டர்ஃப்ளை காந்திமதி அப்ளையன்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 710. 6 கோடியே 43 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 3% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 155% வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட்டர்ஃப்ளை காந்திமதி. இது ஈரோனியரில் மட்டும். டிடிகே ஹெல்த் கேர் லிமிடெட் 1217 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 13 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 59% டவுனாக இருக்குது. ஸோ சேல்ஸ் உயர்ந்திருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் டவுனாக இருக்குது. அதர் இன்கம், ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓவராலாக டவுனு. ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட் 10 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 10 கோடி ப்ராஃபிட். ஈரோனியரில் சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 295% வந்திருக்கு. ஸோ ஈரோனியரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். ஸ்டீல் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேரிகோ லிமிடெட் 723 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 513 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 23%, நெட் ப்ராஃபிட் 8% வந்திருக்கு. ஸ்டவ் கிராஃப்ட் லிமிடெட் 598 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 10 கோடியே 40 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 27% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. மேரிகோ லிமிடெட் 723 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 513 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 23%, நெட் ப்ராஃபிட் 8% வந்திருக்கு. ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங் லிமிடெட் 443 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 122 கோடி ப்ராஃபிட். 122 கோடி நல்ல ப்ராஃபிட் தான். பட் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஈரோனியில் சேல்ஸ் 4%, நெட் ப்ராஃபிட் 14% குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது. முஞ்சால் ஷோவா லிமிடெட் 138 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 8 கோடி 28 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 31% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டும் டவுனு. ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 130 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 25 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 29%, நெட் ப்ராஃபிட் 56% வந்திருக்கு. அதர் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதான் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். அதேமாதிரி டிவிண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 1 ரூபா தராங்க. டிவிண்டில் பார்த்தீங்கன்னா 3/4%. ரெக்கார்ட் 11 ஆகஸ்ட்டு. 6 சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆக்ஸோன் நோபல் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 3725 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 91 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியரில் சேல்ஸ் 4% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 21% டவுனு. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்குது. நம்ம ஈரோனியரில் கம்பேர் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. அதுமாரி கம்பெனி பார்த்தீங்கன்னா டிவெண்டா ஸ்பெஷல் இன்ட்ரீம் டிவெண்டா 156 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிவெண்டு. ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதிகம் தான். ஸோ டிவெண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.25% வருது. இந்த 156 ரூபா ஸ்பெஷல் டிவெண்ட் எதுக்குன்னா ஒரு ஸ்லம்ப் சேல் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இவங்களோட கோட்டிங் பிஸ்னஸ் ஏதோ சேல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஸ்பெஷல் இன்ட்ரீம் டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கான ரெக்கார்டு 11 ஆகஸ்ட்டு. 6 பெயிண்ட்ஸ். கியூஜிஓ ஃபைனான்ஸ் லிமிடெட் 48 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 78 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 2% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 10% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் அந்த வகையில் டவுனாக இருக்குது. 15 பைசா டிவெண்ட் தராங்க. டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 1/4%. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் 13 ஆகஸ்ட் 2025. செக்டர் என்பிஎஃப்சி.
அரவிந்தோ ஃபார்மா லிமிடெட் 1090 கேன் பேஜ் 824 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 4% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 10% டவுனாக இருக்குது. அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரையில் 4 ரூபா டிவிண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4% கிட்ட வருது. ரெக்கார்டு வந்து 8 ஆகஸ்ட்டு. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். ஏஜிஏ இன்ஃப்ரா லிமிடெட் 1088 ரூபா கேன் பேஜ் 1:5 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5 இருக்கதை 1 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்டு வந்தது இன்னும் வெளிவரல. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. ஏஜிஏ இன்ஃப்ரா லிமிடெட். நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீங்கள் பேசுகிற தமிழ் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ஆக்சுவலி அவர் தமிழ்காரர் இல்லை. தமிழ் எனக்கு ஓரளவுக்கு புரியும். பட் நீங்கள் பேசுகிற தமிழ் எனக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு. ஆக்சுவலி அதான் உண்மை. என்னோட மற்ற தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் நான் பேசுகிற தமிழ் ஓரளவுக்காக புரியும். மற்றபடி தமிழ் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது புரியறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா நான் பேசுகிற ஸ்பீடும் சரி, அது நம்ம திருநெல்வேலி ஸ்லாங்கில் நான் பேசுகிறதும் சரி, நிறைய பேருக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியுமா இல்லைன்னு தெரில. அப்படி பார்த்தீங்கன்னா வீடியோ மியூட் பண்ணிவிட்டு வெறும் ஸ்லைடை மட்டும் பாருங்கள். நீங்கள் ஸ்லைடை படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் மேட்ரு என்னென்னு. நீங்கள் வேணால் வேறு ஏதாவது பாட்டு கேட்டுக்கோங்க. மற்றபடி சவுண்டை மியூட் பண்ணிட்டு வெறும் இந்த ஸ்லைடை மட்டும் பாருங்கள். நியூஸ் என்னங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். முடிஞ்சால் வேணால் லைட்டாக சவுண்ட் வச்சு கேளுங்க, கொஞ்சமாக புரியும். இல்லைனா வீடியோ ஸ்லோ பண்ணி பாருங்கள். நான் பேசுகிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அது எனக்கு பழக்கமாயிட்டு. ஸோ ஒன்று வீடியோ ஸ்லோ பண்ணி பாருங்கள், இல்லைனா ஃபாஸ்ட்டாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நானே எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா 2.15 இல்லை 2 தான் பார்ப்பேன். எந்த வீடியோ இருந்தாலும் அப்படியே பழகிட்டு, நீங்கள் அந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். மேற்கொண்டு நிறைய வீடியோ பார்க்கலாம். ஸோ இது ஒரு சின்ன கருத்தாக சொல்கிறேன். இதை இப்போ சொல்லக்கூடாது, கடைசியில் சொல்லியிருக்கணும். பட் இடையில சொல்லிட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 6979 ரூபா கேன் பேஜ் 146 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியில் சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 11% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு. ஒரு 11% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 1:10 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதை 1 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக் ஆகும். ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. அல்கோ குவாண்ட் ஃபின்டெக் லிமிடெட் கேன் பேஸ் பார்த்தீங்கன்னா 1216 ரூபா. 1:2 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 8:1. 1:2 அதாவது ஒரு ஃபேஸ் வேல்யூ 2 இருக்கதை 1 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக் ஆகும். அதுக்கப்புறம் போனஸ் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டாக் தராங்க ஒரு ஸ்டாக்குக்கு. ஸோ ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக்காக மாறுது. 2 ஸ்டாக்குக்கு 16 ஸ்டாக்கு போனஸாக வரும். ஸோ டோட்டலாக ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 18 ஸ்டாக்காக மாறும். ப்ரைஸும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிரும். இதற்கான ரெக்கார்டு வந்து 18 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. அல்கோ குவாண்ட் ஃபின்டெக் லிமிடெட். ரெஜிஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 9.71 கரண்ட் பேஜ் 1:2 ஆல்ரெடி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது போனஸ் பார்த்தீங்கன்னா 2 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக கிடைக்கும். அதற்கான ரெக்கார்டு வந்து 12 செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து என்பிஎஃப்சி. காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஜ் 8992 ரூபா கரண்ட் பேஜ் 356 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 33%, நெட் ப்ராஃபிட் 55% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அதுமாதிரி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2:1. அதாவது நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ 2 ஷேர் வச்சுருந்தா 4 ஷேர் போனஸாக கிடைக்கும். இந்த போனஸ்க்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 16 செப்டம்பர். செக்டர் வந்து சிகரெட் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்டில் இருக்காங்க. நீங்கள் ஐடிசின்னு நினைக்கலாம். ஐடிசி சிகரெட் தான். பட் இதுவும் சிகரெட் டொபாக்கோ சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட். அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. மோல்டெக் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 146 ரூபா கேன் பேஜ் 7 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த போன வருஷம் 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ரூபா 1 ரூபா 40 பைசா. கான்ஃபிடன்ஸ் ஃபியூச்சர்டெக் எனர்ஜெட்டிக் லிமிடெட் 69 ரூபா கேன் பேஜ் ஆகஸ்ட் 7 போர்டு மீட்டிங். இவங்க டிவிடெண்ட் ரிசல்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 37 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து ட்ரேடிங். ஏகே கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் 1142 ரூபா கேன் பேஜ் ஆகஸ்ட் 7 போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 12 ரூபா கொடுத்துருக்காங்க. ஃபெப்ரவரியில், ஆகஸ்ட்டில் 14 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3ஆவது டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். செக்டர் வந்து என்பிஎஃப்சி. ரேவதி எக்யூப்மெண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 927 ரூபா கேன் பேஜ் 8 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்ட் தரலாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அதுமாதிரி ஏகே கேபிட்டல் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. முடிஞ்ச அவ்வளோக்கு கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா 3ஆவது டிவிடெண்ட் தராங்களா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது. நிக்கோ பார்க்ஸ் அண்ட் ரெசார்ட் லிமிடெட் 116 ரூபா கேன் பேஜ் 12 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 22 ஆகஸ்ட்டு. செக்டர் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கு இந்த வருஷம் ஆல்ரெடி 25 பைசா டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 40 பைசாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் இது 3ஆவது டிவிடெண்டாக இருக்கும் நிக்கோ பார்க்ஸோட டிவிடெண்டு. அப்சர்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் லிமிடெட் 101 ரூபா கேன் பேஜ் 12 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 50 பைசா டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து என்பிஎஃப்சி. டேரா சாஃப்ட்வேர் லிமிடெட் 300 ரூபா கேன் பேஜ் 12 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க. 1 ரூபா 20 பைசா வந்து 2016 கொடுத்துருக்காங்க. ஸோ நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு டிவிடெண்ட் தர போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
நாட்கோ ஃபார்மா லிமிடெட் ரூ. 935 கன்ஃபேஸ் 12 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இந்த கம்பெனி பெருசாக டிவிடெண்ட்லாம் தர மாட்டாங்க. ₹1 இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். மேபி ₹1 3 வரைக்கும் தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொலாப் பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் கன்ஃபேஸ் 58 12 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ₹1 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜூலியன் அக்ரோ இன்ஃப்ராடெக் லிமிடெட் ₹8.73 ஒரு பெனி ஸ்டாக்கு. இது மாதிரி நிறைய ஸ்டாக்லாம் நான் நியூஸ் சொல்லுவேன். சில ஸ்டாக் ரொம்ப ரிஸ்கியான ஸ்டாக்காக இருக்கும். நீங்கள் ஸ்டாக்கை வந்து தகவலாக மட்டும் பாருங்கள். ஃபண்டமெண்டலில் நீங்கள் தான் செக் பண்ணணும். இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் சொல்கிறது முழுக்க இன்றைய தகவல். இந்த ஜூலியன் அக்ரோ பார்த்திங்கன்னா ஒரு பெனி ஸ்டாக்கு 18 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸ் கொடுத்து மூடுன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் ₹446 கன்ஃபேஸ் 190 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது இன்டர்நேஷனல் என்டிட்டின்னு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல. நைப் லிமிடெட் இவங்களுக்கு ஒரு மேஜர் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தது எல்பிட் சிஸ்டம். எவ்வளோ தொகைக்கான ஆர்டருங்கிறத சொல்லலை. அடுத்து பார்த்திங்கன்னா எல்என்டி இவங்க கன்ஃபேஸ் ₹3230. ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. அப்படின்னா பார்த்திங்கன்னா 1000 2000 கோடிக்குள்ளே. இது எங்கே வேலை நடக்க போகுதுன்னா பீகார் ஸ்டேட்டில் தான் நடக்குது. யார் கொடுத்தான்னு சொல்லலை. லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் லிமிடெட் ₹71 கன்ஃபேஸு 19,52,00,000 ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து இவங்களுக்கு கிடைக்கல, இவங்களோட சப்சிடரி கம்பெனி கிடச்சிருக்கு. கொடுத்தது மும்பை ரயில் விகாஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஆக்சிஸ் கேடைஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ₹1290 கன்ஃபேஸு 223,95,00,000 ஆர்டர். கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ரெம்சோன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹125 கன்ஃபேஸு 3 கோடிக்கான ஆர்டர். கொடுத்தது ஒரு ப்ரீமியம் ஜெர்மன் மல்டி பிராண்ட் OEM அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. இன்டர்நேஷனல் ஆர்டர். ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் லிமிடெட் ₹223 கன்ஃபேஸு 300 கோடிக்கான ஆர்டர். கொடுத்தது ஒன் ஆஃப் த லீடிங் யூரோப்பியன் OEMS அதே மாதிரி ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பவர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் லிமிடெட் ₹750 கன்ஃபேஸு 11,50,00,000 ஆர்டர். கொடுத்தது யாருங்கிறத மென்ஷன் பண்ணல. BEML லிமிடெட் ₹3,985 கன்ஃபேஸு 282 கோடிக்கான ஆர்டர். கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு. ஆர்ஃபின் இந்தியா லிமிடெட் ₹40 கன்ஃபேஸு 25,98,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது JFE சாவோஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட். ப்ரவாக் லிமிடெட் ₹455 கன்ஃபேஸு 3,99,00,000 ஆர்டர். கொடுத்தது போர்பந்தர் ஃபாரஸ்ட் டிவிஷன் குஜராத்தில் இருக்க ஃபாரஸ்ட் டிவிஷன் தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் சென்சிட்டிவ் சிஸ்டம் இந்தியா லிமிடெட் ₹3.14 கன்ஃபேஸு 150 கோடிக்கான ஒரு ஆர்டர். கொடுத்தது RFBL ஃப்ளெக்ஸி பேக் லிமிடெட். இது ஒரு பெனி ஸ்டாக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. சித்தகார் ரயில் சிஸ்டம் லிமிடெட் ₹852 கன்ஃபேஸு 1,598,55,00,000 ஆர்டர். கொடுத்தது NCC லிமிடெட். இன்றைக்கி இந்த காலனி இதோட முடிச்சிடுறேன். இன்றைக்கி காலனி போன வாரத்தோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போன வாரத்தில் ரொம்ப சிம்பிளாக போட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டுருக்கேன். காரணம் வந்து நான் போன வாரம் பெங்களூரில் இருந்தேன். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா மேக்கப்லாம் போடணும், கலர் அடிக்கணும், இப்போ பச்சை சிவப்புன்னு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடியோ வரும்போது கொஞ்சம் லேட்டாக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.